الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا صدق الله العظيم العظيم. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று ஓதிய தராவினுடைய சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குறித்து அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான் என்று சொல்வதை விட ஒரு பெண்ணுடைய பெயர் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற என்றால், இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண்ணுடைய பெயர் குர்ஆனுடைய ஒரு சூறாவின் தலைப்பாகவே வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் மட்டும்தான். இதிலிருந்தே தெரிகிறது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தினான், அவருடைய வரலாற்றை நமது பெண்கள் எவ்வளவு படிக்க வேண்டும், அந்த மரியமாக நம்முடைய வீட்டு பெண்களை மரியமாக ஆக்குவது நம்முடைய கடமைகள் என்ன என்பதெல்லாம் இந்த சூறாக்களினுடைய தெளிவுரையிலிருந்து நாம் காண இருக்கிறோம். முதலில் அல்லாஹ்வும் சரி ரசூலும் சரி இருவரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து என்ன பேசுகிறார்கள்? அல்லாஹ் இந்த மரியம் சூறாவில் ஆல இம்ரான் என்ற சூறாவிலே அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இப்படி பேசுகிறார். وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ اصْطَفَاكِ وَطَهَّرَكِ وَاصْطَفَاكِ عَلَى نِسَاءِ الْعَالَمِينَ. அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டான் என்றால், அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். உலகத்தாருடைய அனைத்து பெண்களை விடவும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இந்த பெண் அந்த பெண் எல்லாம் சொல்லல, மொத்தமா அல்லாஹ் சொல்லிட்டான். ஆலமீன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டவட்டான். அகிலத்தாருடைய பெண்களை காட்டிலும் உலகத்திலே அனைத்து பெண்களை விடவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசும் பொழுது கைரு நிசாஇஹா மரியம் பின்த் இம்ரான், அனைத்து பெண்களை விட பெண்களிலே ஆக சிறந்தவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப யார் இந்த மரியம்? இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து மட்டும் அல்லாஹ் ஏன் இப்படி உயர்த்தி பேச வேண்டும்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று பின்னணியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை தான் இந்த தராவியிலே அந்த ஆயத்திற்கு ஏற்ப நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தந்தை, அவருடைய தந்தை இம்ரான், அவருடைய தாய் ஹன்னா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பைத்துல் முகத்தஸுடைய இமாமாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயும் ஆக பெரும் இறைநேசர்களாக இருந்தார்கள். இவர்கள் பெற்ற பிள்ளை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஹன்னா ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். யா அல்லாஹ், என்ன நேர்ச்சை? அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். وَإِذْ قَالَتِ امْرَأَةُ عِمْرَانَ رَبِّي إِنِّي نَذَرْتُ لَكَ مَا فِي بَطْنِي مُحَرَّرًا. யா அல்லாஹ், எனது வயிற்றில் வரக்கூடிய இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்து பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி நேர்ச்சை செய்து விட்டு விடுகிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றார்கள். இது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் அதுவரையிலும் எந்த குழந்தையை பைத்துல் முகத்தஸுக்காண்டி எடுக்கப்படும் என்று சொன்னால் ஆண் குழந்தைகளைத்தான் பைத்துல் முகத்தஸுக்காருடைய பணியிலே சேவகராக ஒப்படைப்பார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனது வயிற்றில் ஆண் குழந்தையாக இருந்தால் கொடுத்து வேண்டாம், ஆண் குழந்தை தான் இருக்கும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நேர்ச்சையும் செய்து விடுகிறார்கள். பல நேரங்களில் நடப்பதென்று நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு வைத்திருப்போம், ஆனால் அல்லாஹ் கொடுப்பது வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதில் அல்லாஹ் என்ன சொல்வான் என்றால், நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டீர்கள், நான் வேறொன்று கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதை விட இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை அங்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதுதான் நடந்தது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திற்கு. இப்படித்தான் நடந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சார்கள்? ஆண் குழந்தை பிறந்திருந்தால் இந்த பைத்துல் முகத்தஸிற்காக சேவகர்களாக நாம் கொடுத்து விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன நினைத்தான், என்ன கொடுத்தான்? கால ரப்பி வலதுஹா உன்சா,
இதை மரியம் அலைஹிஸ்ஸலாமே சொல்கிறார்கள், நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். வல்லாஹு அலமு பிமா வதஅத், அவர்கள் என்ன பெற்றெடுத்தார்கள் என்பதை அவர்களை விட அல்லாஹ் நன்கறிந்து விட்டான். இப்போ இவர்களுக்கு ஒரு சின்ன கவலை ஏற்படுகிறது. ஆண் குழந்தை பெற்றெடுத்தா நம்ம கொடுத்துருக்கலாம், எவ்வளவோ செய்யலாம், வச்சிருக்கலாம், வாங்கிருக்கலாம் என்றெல்லாம் மனதில் ஒரு ஓட்டம், ஒரு நல்லெண்ணத்திற்காக வேண்டி. இப்ப பெண் குழந்தை பிறந்து விட்டது, என்ன செய்யலாம் என்ற தேட்டத்திலும் யோசனையிலும் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறார். உலகத்தினுடைய பெண் இனத்தையே உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். வலைஸ தக்ரு கல் உன்ஸா, நீங்க நினைக்கக்கூடிய இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையை போல அல்ல. உலகத்தில் நாம் இப்படி சொல்லியே பழகி போயிருக்கோம். ஆண் குழந்தையை உயர்த்தி விட்டு ஆண் குழந்தைகள் பெண்களை போல அல்ல, அவர்களுடைய பலத்திலும் சரி, அவருடைய வீரத்திலும் சரி, அவருடைய விஷயங்களிலும் சரி என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் என்ன வார்த்தையை சொன்னான் என்றால், நீங்கள் ஆண் குழந்தையை கேட்டீர்கள் அல்லவா, அந்த ஆண் குழந்தையை விட இந்த பெண் குழந்தை மேலானது என்பதை இந்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் புரிய வைக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆண் குழந்தை மாதிரி இந்த பெண் குழந்தை இல்லை என்ற ஆயத்தினுடைய கருத்து என்னன்னா, நீங்க ஒரு ஆண் குழந்தையை நினைத்து அது எந்த அளவுக்கு தீனுக்காக உபகாரம் செய்யும் என்றெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் விட பன்மடங்காக ஆக போகிறது இந்த பெண் குழந்தை என்பதை இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நியத்திற்கு ஏற்பதாகவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைக்கிறார்கள். அதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு பெயரிட்டார்கள், வஇன்னி சம்மைதுஹா மரியம், அதையும் சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇன்னி உஈதுஹா பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். துஆவும் செய்தார்கள் அந்த குழந்தைக்காக வேண்டி, யா அல்லாஹ் இந்த மரியம் எனது குழந்தையும் சரி, வரக்கூடிய பிச்சலங்களையும் சரி, ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தாய் ஹன்னா செய்த துஆ. இந்த ஹன்னா செய்த துஆவினுடைய அந்த பொருட்டால் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் சரி, அவர்களுக்கு பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்பதை ரசூலுல்லாஹ்வே சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் முதலில் எந்த குழந்தை பிறந்தாலும் அது வீறிட்டு அழுகும். வீறிட்டு அழுகுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹ்வே சொன்னார், முதலில் ஷைத்தான் அந்த பிள்ளையை தீண்டி விடுவான். ஷைத்தானுடைய தீண்டுதலுக்குள்ளாக உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் ஆக்கப்படும். இதுதான் நிதர்சனம். ஆனால் உலகத்தில் ஒரு சந்ததியை மட்டும் அல்லாஹ் ஷைத்தானை தீண்டுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் அவர்கள் ஹன்னா செய்த துஆவினால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை, அவருடைய குழந்தையான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு தனிச்சிறப்பு. யாருக்காவது தான் அல்லாஹ் கொடுப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்போ நாட்டப்படி ஹன்னா அவருடைய நாட்டப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து ஒரு சில தினங்கள் ஆன்றது, ஒரு 2-3 வயது, பைத்துல் முகத்தஸுக்காக ஒப்படைப்பதற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பில் எடுத்து நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதற்காக பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகிகளும் சரி, உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள், நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன். என்றால் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, பெரிய அற்புதம் நிகழ்ந்த குழந்தை. இந்த குழந்தையை வளர்ப்பதில் எல்லோருக்கும் முந்தியடித்துக் கொள்கிறார்கள். கடைசியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் வந்து முறையிட்டார்கள். நீங்க எல்லாம் கேக்குறீங்க, சரி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்? இந்த குழந்தை பெண் குழந்தை, குழந்தைக்கு ஏற்றவாறு அந்த குழந்தைகளுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த குழந்தையை பொறுப்பாக எடுத்து நடத்தப்படவும் வேண்டும். அப்படி பார்க்க போனா பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகியாகவும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, ஒரு வகையில் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தூரத்து சொந்தம், சச்சாவலிகள் சொந்தமாகவும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். எனவே இந்த இரண்டும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, நானே அதிக முன்னுரிமை உடையவன், எனவே மரியமை எனது கைகோப்பில் கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். என்னதான் நீங்க சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், மரியமை நாங்க தான் வளர்ப்போம், பல பேர் வந்து முத்தி அடித்துக் கொண்டு இருந்தார்கள். இதற்கு இடையில் தான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தோதுவான ஒரு விஷயம் செய்யப்பட்டது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அவர்கள் அந்த குழந்தையை எடுக்கலாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஜோர்டான் நதியில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எழுதுகோலை கொண்டு வாருங்கள். அந்த எழுதுகோலை அந்த நதியிலே தூக்கி போட வேண்டும். தூக்கி போட்டு நதி போகக்கூடிய வழியிலே அந்த எழுதுகோல் அடித்து செல்லப்பட்டால் செல்லப்பட்டவர்களுக்கு யாருக்கும் அந்த குழந்தை கிடையாது. அப்ப என்ன செய்ய வேணும்? நடைமுறைக்கு மாற்றமாக அந்த எழுதுகோல் நிற்க வேண்டும், அந்த நதியிலே அடித்து செல்லப்படக்கூடாது. அப்படி யாராவது எழுதுகோல் நின்றால் அந்த நின்ற நபருக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமை பராமரிப்பதற்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது.
அதுபோல் எல்லோரும் தூக்கி எறிந்தார்கள். எல்லோருடைய பேனாவும் கடை அடைந்து தண்ணீரை கடந்து போய்விட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அளித்த பேனா மட்டும்தான் நிமிர்ந்து அந்த இடத்தில் நின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியாவுக்கு மரியமை நாம் பொறுப்பாக கொடுத்தோம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பில் வருகிறார்கள். பைத்துல் முகத்தஸில் ஒரு அறையில் ஒரு சின்ன ஓரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இபாதத் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமை அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுக்க வேண்டும். குர்ஆனும் பேசுகிறது, குல்லஹா தகல அலைஹா ஜக்கரியால் மெஹ்ராப். எப்பெல்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருகிறார்களோ அப்ப என்ன எதற்காக வருகிறார்கள், அவர்களுக்கு தேவையை கொடுக்க வேண்டும், என்ன வேண்டும் என்பதை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், என்னெல்லாம் வேண்டுமோ என்ன கொடுக்கணும், அதுக்காண்டி தான் வருகிறார்கள். ஆனால் வந்த இடத்தில் என்ன ஆனது, வஜத இன்தஹா ரிஸ்கா, வந்த இடத்துல எல்லா உணவும் அங்க இருக்குது. இவங்க எதையும் கொடுக்க தேவையில்லை, எல்லா விதவிதமான உணவுகள் எல்லாம் அங்க இருக்கிறது. பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய ஆச்சரியம். நாம் உணவு கொடுக்க வந்தால் நமக்கு முன்னால் யாரும் இங்கு வரவும் முடியாது, யாரிடத்திலும் மரியம் உணவு வாங்க மாட்டார்கள். எப்படி இந்த உணவு வந்தது கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமே கேட்டார்கள். காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ஹுவ மின் இன்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது. இன்னல்லாஹ் யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமலும் கொடுப்பான். இந்த கணக்கில்லாமலும் கொடுப்பான் என்பதற்கு இரண்டு வித அர்த்தம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிர்கள். ஒன்று, அவர்கள் என்னெல்லாம் நினைச்சாங்களோ நினைச்சதை விட அதிகமா இருந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நினைத்ததை விட அங்க பழங்கள் எல்லாம் அதிகமா இருந்துச்சு. இரண்டாவது, கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடுப்பான்னா இந்த சீசன்ல இந்த பழம் தான் கிடைக்கும்னா அந்த பழம் தான் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் என்ன அற்புதம் நிகழ்த்திட்டான், அந்த சீசன்ல இல்லாத பழத்தையும் கொண்டு வந்து வைத்தான். அது சாத்தியம் இல்லை, அது நடக்காததை அல்லாஹ் நடத்தி காட்டுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கண்களுக்கு முன்னால் காட்டினான், நடக்காத ஒன்றை அல்லாஹ் நடத்தினான். எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள், சில சுவனத்து பழங்களையும் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தான். இதை பார்த்து அசந்து போனார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். என்னதான் ஒரு நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நேரடியாக இப்படி கொடுப்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியம் வரும். இப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுக்க முடியும் அல்லாஹ்வுக்கு, அதனால்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிதான் முதலில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து துஆ செய்தார்கள். قال ربي هب لي من لدنك ذرية طيبة, யா அல்லாஹ், இப்ப நான் உன்னை கேட்கிறேன். அதே இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட கை தூக்கி துஆ செய்றாங்க, எனக்கு நீ அழகான நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். துஆ செய்யும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது 120, அவருடைய மனைவியுடைய வயது 89, 92 என்று பதிவு செய்கிறார்கள். அப்படி துஆ செய்துவிட்டு என்ன கூட சேர்த்தே அவர்கள் சொல்கிறார்கள், அதுவும் குர்ஆன் பதிவு செய்கிறது, எனக்கு எலும்பிலே பலகீனம் இருக்கிறது, நான் சக்தி உடையவன் கிடையாது, குழந்தை பெறுவதற்குண்டான பாக்கியம் என்கிட்ட இல்ல, எனது மனைவியோ மலடியாக இருக்கிறார், எனக்கு முடி நரைத்து விட்டது, இதுவெல்லாம் சாத்தியம் இல்லாததற்கு அடையாளமாக தெரிகிறது. ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், காரணம் சாத்தியம் இல்லாததையும் நீ சாத்தியம் ஆக்குவாய், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் ஆக்கியிருக்கிறாய் என்று கை தூக்கி துஆ செய்யும் பொழுதுதான் முதல் முறையாக அவர்கள் கேட்ட துஆவினால் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 120 வயதுக்கு பின்னால் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். உலகத்தில் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வே பெயர் வைக்கிறான் என்றால் குர்ஆனில் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பெயர் வைத்தான். யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை நபியாகவும் பரிசுத்தமான குழந்தையாகவும் உலகத்தில் கொடுக்கிறான். எவ்வளவு ஆச்சரியங்கள் பாருங்க, ஒன்றை தொடர்ந்து ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அடுத்து இப்பொழுது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அந்த பைத்துல் முகத்தஸிலே மறந்து வருகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுக்கோப்பில் அப்ப திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார். யாரும் அங்க நுழைய முடியாது, அதுக்குள்ள யாரும் வர முடியாது. வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் வர முடியும். ஆனால் ஒரு மனிதர் வருகிறார், அது மனிதர் அல்ல, மனித ரூபத்தில் மலக்கு வருகிறார். வந்ததை பார்த்தவுடன் அதிர்ச்சியாகி போனார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதுவரையும் எந்த ஆடவரையும் பார்க்கவில்லை என்று சொன்னால் நேரடியாக பேசியது கிடையாது. இப்ப இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே பயப்படுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்ன உங்களுக்கு தைரியம், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லையா, யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி வர வேண்டுமா என்றெல்லாம் வார்த்தைகள் சராமரியாக போகும் பொழுது கொஞ்சம் அவர் பொறுமையாக வந்தவர் சொன்னார், நான் மனிதர் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதுவனாக வந்திருக்கிறேன்.
ஒரு மலக்காக நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க இருக்கிறான். கேட்டவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுதான், எனக்கா குழந்தை, எனக்கா குழந்தை, என்னை எந்த ஆடவரும் தொட்டதில்லை, நான் எந்த தவறான செயலுக்கும் ஈடுபட்டதும் கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் சாத்தியம்? அது நடக்குமா? அது எப்படி என்று கேள்விக்கு வந்த மலக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான், கால கதாலிக், அது அப்படித்தான். இது வேற பதில் பேசுறாங்க குர்ஆன்ல. அது அப்படித்தான் என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு வந்தவர் ஒரு சின்னதலாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேலே ஊதினார் என்று இருக்கிறது, அவருடைய சட்டை பகுதியிலே ஊதினார் என்று இருக்கிறது. அதனுடைய மூலமாக அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களை கர்ப்பிணியாக ஆக்கிறான், கர்ப்பத்தை தெரிக்க வைத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை உண்டாக்கப்பட்டது. யோசிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வே முன்வந்து செய்யக்கூடிய ஒரு செயல். எந்த ஆடவரும் தொடாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இங்கு குழந்தை வருகிறது. இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய சிந்தனையும் எப்படி இருக்கும்? அவருடைய குடும்பத்திலே ஒருவர் இருந்தார், யூசுப். அவரே வந்து சொன்னாராம், நீ யார்? நீ எப்படிப்பட்ட குலத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் வந்திருக்கிறாய்? உனது தாய் தந்தை நல்லவர்கள் என்றிருந்தாலும் இது மாதிரியான செயல்கள் என்பது எப்படி செய்ய முடிந்தது என்று சரமாரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி பேசும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளித்தார்களாம், இந்த குழந்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. நீ அல்லாஹ்வை எப்படி நம்பினாயோ அதுபோல் இந்த குழந்தையை நம்பியாக வேண்டும். இல்லை மறுத்தா என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள் என்று சொல், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தார்கள் என்று சொல். யாரின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வருகிறார்கள்? அந்த ஆதம் அவ்வா இருவரையும் கொடுத்தது அல்லாஹ், அது மாதிரி எனக்கும் இவரை கொடுத்தது அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எல்லோரும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் பழிச்சொல்லையே சொன்னார்கள். கடைசியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் இருப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. பைத்துல் முகத்தஸை விட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆணைப்படி ஒரு பட்டு பேரித்தம்பழம் தோட்டம், பேரித்தம்பழம் மரம், அதற்கு அடியிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய் உட்கார்கிறார்கள். ஆனால் அது பேரித்தம்பழம் மரம் செழிப்பாக கிடையாது, ஒரு பழமும் கிடையாது. அந்த இடத்தில் உட்கார்ந்து அல்லாஹ் கொஞ்சம் குழு இலைப்பார சொன்னான். அவர்கள் இலைப்பாரும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் குழந்தை இருக்கிறது. பொதுவாக வயிற்றில் குழந்தை இருந்தாலும் குழந்தை இருப்பது போன்ற அன்றான வயிறு கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை செய்தான். சாதாரணமா நடக்குது, 5 மாசம் 6 மாசம்னா சில பேர்களுக்கு வயிறு தெரியாது. அது மாதிரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்படுத்தினான். பார்ப்பவர்கள் கேலி கிண்டல் செய்யக்கூடாது என்பதற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் அதை எப்படி மறைப்பது, என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். உணவுக்கு வழி இல்லை. அல்லாஹ் சொன்னான், இந்த பேரித்த மரத்தை போட்டது லேசாக அசையுங்கள், அது பேரித்த மரத்தை உங்களுக்கு கொட்டும். ஆனால் பேரித்த மரம் இல்லாத மரத்துல பேரித்த மரத்தை அல்லாஹ் கொட்ட வைக்கிறான். அதை சாப்பிடுங்கள், உங்களுக்கு கீழே நதி ஓடும், தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள், கொஞ்ச காலம் இங்கே இருங்கள். அங்கே இருந்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஒரு அழகிய குழந்தை நபியாக ஈசா அலைஹிஸ்ஸலாமாக பிறக்கிறார்கள். அந்த குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். என்னதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் அவரும் ஒரு பெண் தானே, என்ன செய்வது? அதுவரையும் வயிற்றிலே இருந்த பெண் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் வயிற்றில் இருந்த பெண் தற்போது கையில் வந்து விட்டது குழந்தை. அந்த குழந்தை இப்பொழுது கையில் வந்து விட்டது. கையில் வந்த இந்த குழந்தையை வைத்து அவர்களுக்கு என்ன செய்வது என்பது ஒன்றும் புரியவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்விடத்தில் இப்படியே கேட்டுட்டார்கள், யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸிய்யன் மன்சியா. யா அல்லாஹ், நான் மௌத்தா இருக்க கூடாதா இதற்கு முன்னால? இந்த மக்கள்லாம் என்ன மறந்துருப்பாங்களே என்ற அளவுக்கு ஒரு பெண் அங்கு ஆக்கப்படுகிறாள். அல்லாஹ்வுடைய பெரிய சோதனை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் என்பது உலக பெண்மணிகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய படிப்பினையாக சோதனையாக கொண்டு வந்து கொடுக்கிறான். என்ன ஒரே ஒரு விஷயம், இதுதான் ஆழமான விஷயம், இதுதான் அசல் விஷயம், யோசிக்கப்பட வேண்டும். இல்லாத எந்த ஆடவராலும் தொட முடியாத அளவுக்கு இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மூலமாக குழந்தையை உண்டாக்குறார்கள். ஆனால் மற்றவருடைய பார்வையில், அனைவருடைய பார்வையிலும், சொந்தக்காரருடைய பார்வையில் உட்பட அவர் தவறான பெண் என்று சித்தரிக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள் என்றால் அவருடைய ஈமானும் அவர்கள் இருந்த உறுதியும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், தவறான முறையில் பிறந்த குழந்தை அல்ல, குழந்தை பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான். எவ்வளவோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்தினால் வாழ்க்கையில் நிதர்சனமாக நிராசையாகக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர்? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதையெல்லாம் தாங்கக்கூடிய நிலையில் ஒரு முஸ்லிம் உருவாக வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புறான். ஆனால் உண்மையில் அது சாதாரண விஷயம் அல்ல. 1 மாசம் கடந்துச்சு, 2 மாசம் கடந்துச்சுனாலே கேட்கிறாங்களே குழந்தை இல்லையா? பெண்களையும் கேட்கிறார்கள், ஆண்களையும் இருக்கிறார்கள்.
ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்தவருடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறது. யார் மேல தவறு இருக்கிறது என்ற கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது யார் மேலுள்ள தவறும் கிடையாது. இது அல்லாஹ்வால் ஏற்படுத்திய விஷயம். இதை இஸ்லாமியர்களும் சரி யாரும் அதை புரிந்து கொள்வதற்கு உள்வாங்குவதற்கு தயாரில்லை. சடாமாரியாக பெண்களை மலடி என்று சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு அந்த வாக்கியம் இல்லையா என்று சொல்லக்கூடிய வார்த்தை, எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு பெண்கள் போவதற்கு தள்ளி போகிறார்கள் குழந்தை வாக்கியம் இல்லாமல். எல்லோரும் பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று வெட்கி தலைவிடுகிறார்கள். ஆனால் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? பார்ப்பவர்களாம் கேலி கிண்டலாக பேசக்கூடிய நேரம். யோசிக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்கள் ஒன்று பார்ப்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த பயானின் மூலமாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்கள் அந்த பெண்ணை பேசவில்லை, படைத்த ரப்பை பேசுகிறார்கள். எந்த ஆணை பேசுகிறாரோ அந்த ஆணை பேசவில்லை, படைத்த ரப்புவை பேசுகிறார்கள். பெண்கள் குழந்தை கொடுப்பது என்பது, கர்ப்பிணியாக ஆகுவது என்பது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் கைவசம் மட்டும்தான் இருக்கிறது. உலக டாக்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு உயிரை கொடுக்க முடியாது, அது அல்லாஹ்வால் தான் கொடுக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பெண்ணினத்திற்கு பெரிய ஒரு ஊண்டுதல். அதை பிடித்துக் கொண்டு ஒரு பெண் நடக்க வேண்டும். அதற்காக இன்று பெண்கள் அதை நினைத்து நினைத்து நிராசையாகி பல பேர் தற்கொலைக்கு முற்பட்டு வருகிறார்கள், பல பேர் தவறான செயலுக்கு போய்விடுகிறார்கள், பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த மிகப்பெரிய இந்த வரலாறு நமக்கு அதை தான் சொல்லித் தருகிறது. 4 விதமாக இன்று நிராசையாகி போகிறார்கள் பெண் குழந்தைகள் இல்லாமல். முதல் விஷயம் என்னன்னா, 2 விஷயம் எண்ணத்தால நிராசையாவாங்க, 2 விஷயம் செயல்பாடுகளாக நிராசையாகிறார்கள். இதை தான் இஸ்லாம் கண்டிக்கிறது. ஒன்று, எண்ணத்தால நிராசையாகிறது என்னன்னா, அல்லாஹ்விடம் துஆ கேட்டு கேட்டு கடைசியில் அல்லாஹ் கொடுக்கிறன்ற முடிவுக்கு வராங்க, எதையும் தொடராக செய்வது கிடையாது. நம்ம கேட்கிற துஆ அல்லாஹ்ட்ட ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா, தொடர்ந்து அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் எப்படி கேட்கிறாருன்னா, கொஞ்ச காலம் கேட்கிறாரு, அதுக்கு பிறகு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஒரு ரமலான் வந்து அழுது கேட்கிறாரு, அதுக்கு பிறகு விட்டுறாரு. இல்ல யாராச்சும் கேட்ட பயம் வருது, அல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு, அதுக்கு பிறகு விட்டுறாரு. தொடராக செய்யப்படாத துஆவுக்கு எதற்கும் அல்லாஹ் பதில் சொல்ல மாட்டான். அப்ப முதல் கட்டமாக எண்ணத்தில் நாம் கொண்டு வர வேண்டியது துஆக்களை தொடராக வேண்டும், தொடராக கேட்க வேண்டும். இரண்டாவது, இல்லாத பட்சத்தில் யாரிடத்தில் போய் குழப்ப கூடாது. இன்று எல்லோரிடமும் இருக்கக்கூடிய செயல் இதுதான். போன உடனே இததான் சொல்றது, நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், அல்லாஹ் இன்னும் எனக்கு துஆ குழந்தையே கொடுக்கல, நான் செய்யாத துஆ கிடையாது, நான் செய்யாத இபாதத் கிடையாது. என்ன சொல்ல போறீங்க பெருசா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ, யா அல்லாஹ் எனக்கு அழகான குழந்தை கொடு, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً என்ற துஆவை கேட்க சொல்லியிருக்கிறார் தானே. நான் அந்த துஆவை கேட்டுட்டேன். என்ன நோன்பு வைக்கணுமா? நான் நோன்பு வச்சிட்டேன். வேற என்ன செய்யணும்? வேற என்ன இபாதத் இருக்கிறது? உம்ரா செய்யணுமா? நான் அதை செஞ்சுட்டேன். நேர்ச்சி செய்யணுமா? செஞ்சுட்டேன். எல்லா இபாதத்துகளும் முடிந்து விட்டது. இன்னும் இபாதத்துகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒன்றே ஒன்று கிடைத்தால் போதும் என்று சொல்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பெரிய தவறு என்று சொன்னால், எல்லோரிடமும் போய் அதை வளமையாக எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? உனக்கு ஒன்று கொடுக்கப்படவில்லை என்றால் அவரிடமே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புறான். சொல்லலாம், ஆனா எப்படி சொல்லணும்னா, நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செஞ்சிருவான், கூடிய சீக்கிரத்தில் எனக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுப்பான் என்ற இந்த துஆவின் மூலமாக கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். ஆனா துஆ எப்படி மாறி போகிறது என்றால், நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், இன்னும் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இது மாதிரியான வார்த்தைகளுடைய விளைவீதம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துஆ எப்போது கபூலாகும் கபூலாகாமல் விடப்படும் என்றால், ஒருவர் அல்லாஹ்விடம் எனக்கு இது கேட்டு கிடைக்கவில்லை என்று மற்றவரிடம் சொல்லும் வரையும் அந்த துஆவை அல்லாஹ் தாமதிக்கிறான், அதை வெயிட்டிங்ல போடுறான். கடைசி கட்டமாக இவர் வந்து சொல்றார்ல, நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றார்ல, இப்ப அல்லாஹ் கொடுக்காம திருப்பி விடுதான். அப்ப அந்த துஆவை நாம் வீணடிக்கிறோம். எப்பனா இது மாதிரியாக பல பேர்ட்ட போய் சொல்லி எண்ணங்களால் அந்த துஆ நிராசையாக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, செயல்பாட்டின் மூலமாகவும் அந்த குழந்தை பிறக்க முடியாமல் போகிறது, நம்ம துஆ ஒப்புக்கொள்ள முடியாமல் போகிறது என்றால், முதலில் மருத்துவம் என்று சொல்லப்படும் போது இஸ்லாத்திற்கு உட்பட்ட மருத்துவம் மட்டும் தான் இங்கு கூடும். இஸ்லாத்திற்கு இல்லாத ஒரு மருத்துவம் இன்று டெஸ்ட் டியூப் பேபி என்ற ரீதியிலே, வேறு விந்துகளை எடுத்து செயற்படுத்த ரீதியிலே பலவிதமான குழப்பங்களுக்கு
செல்வம் நிறைந்த ஒரு குழந்தையை எப்படியாவது சமூகத்திற்கு கொடுத்து விட வேண்டும், இல்லை என்றால் இந்த சமூகமுடைய பார்வையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னை வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள் என்று மருத்துவம் என்ற பெயரில் இஸ்லாத்திற்கு இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வராது. நாமும் நாளை அல்லாஹ்விடத்தில் போய் இந்த குழந்தை என் குழந்தை என்று பேசவும் முடியாது. கடைசியாக ஒரு செயல்பாடு இதுதான். பெரும்பாலான இஸ்லாமியர்கள், இன்னும் சில பேர் இதற்குள் அகப்பட்டு கொண்டு வெளிவர முடியாமல் என்ன செய்வது என்றால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் அல்லாஹ் என்று பிறந்ததிலிருந்து கடைசி வரையும் சொல்லக்கூடியவன் நிக்காஹ் ஆகி ஒரு 3-4 வருஷம் கழித்து போனவுடன் அவனிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துல இது முடியாத பட்சத்துல முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தால் அது மாற்று மத குருமார்களாக இருந்தாலும் கொஞ்சம் போய் கேட்டு பார்க்கலாமே, அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு சும்மா கேட்க தானே போறோம் என்று இணை வைக்கக்கூடிய ஷிர்கான செயலில் கூட பல பேர் ஈடுபட்டு விட்டார்கள். காரணம், அந்த குழந்தை ஆசை அவரை விட்டு போகவில்லை. ஆனால் அதை விடவும் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான் என்ற பயம் இல்லை. ஆனா நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒண்ணும் செய்யல, போய் கேட்கதான் செஞ்சேன். போய் கேட்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கேட்டு விட்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய ரப்பால் இது முடியவில்லை என்பதனால் நீ வேற எங்கேயோ போய் கேட்டிருக்கிறார். இதற்கு மேல் இது பொறுப்பாக அல்லாஹ் வரமாட்டான். இதற்கு மேல் வரக்கூடிய குழந்தையும் கூட தடை செய்வதற்கு அல்லாஹ் முற்பட்டு வருவான் என்பதுதானே பொருள். ஷிர்கையும் தாண்டி நாம் வரக்கூடிய அந்த விஷயத்தை நாம் தடை செய்கிறோம் என்பதற்கு இது மிகப்பெரிய காரணியாக அமைகிறது. எனவே இது மாதிரியான செயல்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஈடுபடாமல் ஒரே ஒரு விஷயம், திரும்ப 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 அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அவர் மலடியாக இருக்கட்டும், அந்த பெற்றோருக்கு 1000 குறைகள் இருக்கட்டும், அல்லாஹ் சாத்தியமாக்குவான். சாத்தியமாக்கி இருக்கிறான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஒரு நபிக்கு கொடுத்திருக்கிறான். நபிக்கெல்லாம் கொடுத்தா நமக்கு கொடுக்க மாட்டான் அல்ல, நபிமார்களுக்கு கொடுத்த அனைத்தையும் நமக்கும் கொடுப்பான். ஆனால் அவர்கள் கொடுத்த ஈமான் நமக்கு இருக்க வேண்டும். சக்கரியா அலைஹிஸ்ஸலாமை விட மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூடி விட்டார்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு சிறப்பா? ஒரு சில விஷயங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பு பெறுகிறார்கள். ஆனால் ஒரு நபியை விட உயர்ந்து யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் எங்கிருந்து பாடம் படிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாடம் படித்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். எனவே கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருப்பதனால் நாம் அது ஹலாலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சாத்தியம் இல்லாத எந்த விஷயத்திலும் அல்லாஹ்விடம் கேட்கலாம். அவன் அதை சாத்தியமாக்கி கொடுப்பான், கொடுத்தான். இப்ப இந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அதைதான் நினைக்கிறார்கள். என்ன செய்வது? கடைசி கட்டமாக கொஞ்சம் ஈமானை பலப்படுத்திக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமை கையில் எடுத்துக்கொண்டு வீர மங்கையாக நடைபோட்டு போகிறார்கள் ஊரை நோக்கி. என்ன வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம், அல்லாஹ் கொடுத்த குழந்தை. அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்க மௌனமா இருங்க, ஒரு நோன்பு, மௌன நோன்பு வையுங்கள், யார் என்ன கேட்டாலும் பேச வேண்டாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை திரும்ப திரும்ப பாருங்கள், செய்கிறை செய்யுங்கள், அது போதும் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பிவிட்டான். சொன்னதை போல ஊருக்குள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறார்கள், கையில் குழந்தை. எல்லோரும் சாடுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். எதற்கும் பதில் சொல்லவில்லை. ஒரு கட்டம் வரையும் மௌனம் சாதித்தார்கள். ஒரு கட்டம் வரையும் அல்லாஹ் சொன்னதை போல இருந்தார்கள். கடைசி கட்டம் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எல்லை மீறி போன பொழுதுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாமை முன்னோக்கி கை காட்டும் பொழுதுதான் பச்சிலம் குழந்தையாக, தொட்டில் குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய வார்த்தை குர்ஆனில் உள்ளது. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. என்ன சொல்லல ஈசா அலைஹிஸ்ஸலாம்? நான் அல்லாஹ்வுடைய பிள்ளை சொல்லல. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. வஜஅல்னி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறார், என்னை கடவுளாக ஆக்கி இருக்கிறார் சொல்லல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆனில் மட்டுமல்ல பதிவே, பைபிளிலும் பதிவு, எல்லா வேதங்களிலும் பதிவே. மறைப்பதற்காக சொல்ல வேண்டிய வார்த்தை என்பது கடவுளாக ஆக்குகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அல்லாஹ்வை பற்றியும் தான் அல்லாஹ் தன்னை எப்படி கொடுத்தான் என்பதை பற்றியும் சொல்லிவிட்டு கடைசியாக என்னை தொழுகை நிறைவேற்ற சொன்னான், ஜகாத்தை கொடுக்க சொன்னான் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு தாய் தந்தைக்கு நன்றாக பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக அல்லாஹ் என்னை ஆக்கினான், ஆக்க சொன்னான், எனக்கு அல்லாஹ் அப்படி கட்டளையிட்டான் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிக்கிறார்கள். எனவே இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பனை என்பது ஒன்றுதான். உலகத்தில் தைரியமான பெண்களாக எப்பொழுது நமது வீட்டு பெண்கள் உருவாகுவார்களோ அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். கண்டிப்பாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அல்லாஹ் தஆலா பலவிதமான ஆன்மீகத்தின் உச்சத்தை வைத்திருக்கிறான். நாம் அதிகமாக நம்முடைய வீட்டு பெண்களுக்கு ஒன்றுமல்ல, அந்த குர்ஆனுடைய தர்ஜுமாவையும் கொஞ்சம் தஃசீரையும் எடுத்து படித்தாலே போதும், அவ்வளவு விஷயங்களை அதற்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
எனவே நாம் கேட்டதை எல்லாம் நமது வீட்டு பெண்களுக்கும் சொல்லி வருகாலத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானுடன் நம்முடைய பெண்களுடைய ஈமானையும் அல்லாஹ் ஆக்குவானாக, அதற்கு கிருபை செய்வானாக. வாக்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.